தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, கனமழை காரணமாக 10,000 ஏக்கரில் விளைவித்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், சொல்லுங்கள், கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையில் 10,000 ஏக்கரில் விளைவிக்கப்பட்ட நெற்பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன. இது எங்கு நிகழ்ந்திருக்கிறது? கடலூரில் இதன் வாயிலாக அவதிப்பட்ட விவசாயிகள் சொல்லும் செய்தி என்ன? கண்டிப்பாக கனகதாரா, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில், குமராட்சி, திருநாரையூர், சிறகந்தநல்லூர், கண்டமங்கலம், குறுங்குடி, மடப்புரம், கல்லடிக்குட்டை, வெங்கடேசபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயத்தை நம்பி பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் காட்டுமன்னார் கோயில் சுற்றுவட்டாரத்தில் கடந்த 5 நாட்களாக இடைவிடாமல் அதிகபட்சமாக 25 சென்டிமீட்டர் வரை கனமழை பெய்து வந்தது. இதனால் லால்பேட்டை, திருநாரையூர், சிறகந்தநல்லூர், குமராட்சி, கண்டமங்கலம், குறுங்குடி உள்ளிட்ட 16க்கும் மேற்பட்ட கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது 2 நாட்கள் ஆகியும் வெள்ள நீர் வடியாததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். இவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளான பல்வேறு தேவைகளை பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் செய்து வருகின்றனர். மேலும் இரவு பகலாக காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் படகு மூலமாக அவர்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து வருகின்றனர். சிதம்பரம் மீன்ஜெட்டி பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலையில் நடுவே தண்ணீர் பெருக்கெடுத்து செல்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த தொடர் மழையால் இந்த பகுதியில் சம்பா நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சுமார் 10,000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது. அந்த காட்சிகளை தான் தற்போது கழுகு பார்வை காட்சி மூலமாக பார்த்து வருகிறோம். அதுபோல் தொடர்ந்து கனமழை நீடிக்கும் பட்சத்தில் நீரில் மூழ்கியுள்ள நெற்பயிர்கள் அழுகி பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் வயல்களில் தேங்கியுள்ள மழைநீரை வடிவைப்பதற்காக வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படவில்லை என்றும், தேசிய நெடுஞ்சாலைத்துறைகள் பணிகளின் போது பாசன வாய்க்கால் பகுதிகளை மூடிவிட்டதாகவும், இதன் காரணமாக தண்ணீரை வடிய வைப்பதில் சிக்கல் நீடிப்பதாகவும் விவசாயிகள் இந்த பகுதியில் தெரிவித்து வராங்க. இந்நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறையினர், நெடுஞ்சாலைத்துறையினர் பாதிக்கப்பட்ட பகுதியில் இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கடலூரில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் 10,000 ஏக்கரில் விளைவிக்கப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மணிகண்டன்.